வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்டு தமிழிளைஞன் மூடிமறைக்க திட்டமிடப்படுகிறதா சம்பவம். பிள்ளையானின் கடிதத்தால் திணறும் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை தீவிரம். மன்னார் காற்றாலை விவகாரம் அனுர அரசை கேள்விகளால் துளைத்த பொதுமக்கள். தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலக அச்சுறுத்தல் அரசாங்கத்தின் நடவடிக்கை. வாகனங்களின் கடும் பற்றாக்குறை அரசு நிறுவன பணிகள் முடங்கும் நிலை. தொடர்பென விரிவான செய்திகள். முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் தகரங்களை அகற்றுவதாக அழைக்கப்பட்டு பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரர் முறைப்பாடு அளித்துள்ளார். இதுபோன்றுதான் 1996 ஆண்டு காலப்பகுதியில் கூட ராணுவத்தினர் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் என நம்பிச் சென்றவர்களே செம்மணியில் இன்று மனித புதைகுழியிலிருந்து எலும்பு கூடுகளாக மீட்கப்படும் நிலையில் இந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது. ஆகவே ஆளும் தரப்பு இந்த விவகாரத்தில் கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வடக்கிலே அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் இருக்கின்றார். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக தமிழர் பகுதியில் ராணுவத்தினரின் கொடூரங்கள் இன்று நேற்று இடம்பெறுவது அல்ல. அது காலமாக கட்டவிழ்க்கப்படுகிறது. பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சித் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பெயரில் உள்ள பிள்ளையான் மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கு சிறையில் இருந்தவாறே எழுதியுள்ள கடிதம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. சிறையில் உள்ள ஒருவர் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படி இருக்கையில் பிள்ளையான் எப்படி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் என்ற கேள்வியும் அவரின் இந்த கடிதத்தை அவரது கட்சி உறுப்பினர்கள் பகிரங்கமாக மட்டக்களப்பு மாநகர முதல்வரிடம் கையெழுத்துள்ளமை புலனாய்வாளர்களை திணற வைத்துள்ளது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமண்டல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சனிக்கிழமை 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தேவ பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் நாட்டின் பொதுச் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டால் எடுக்கப்படும் அதே வழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இருப்பினும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது குறித்த உண்மைகளை அவர் முதலில் முன்வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலகத்திலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசபந்து தென்னக்கோன் ஐஜிபி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஓய்வூதியம், பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரியவருகிறது. வாகனங்களின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களின் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகளை வழக்கமாக மேற்கொள்ள 5000 முதல் 6000 வாகனங்கள் தேவைப்படுவதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. அரசு நிறுவனங்கள் சுமார் 15 ஆண்டுகளில் வாகனங்களை வாங்கவில்லை என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. பல நிறுவனங்களில் விலையுயர்ந்த சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் அன்றாட பயன்பாட்டுக்கு முக்கியமான சிறிய வாகனங்களை வாங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கிடையில் அரசு நிறுவனங்களில் அதிக இயந்திர திறன் கொண்ட சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் கொள்கை முடிவை எடுத்திருந்தாலும் பல நிறுவனங்களில் இந்த செயல்முறை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.